நம்ம காட்டன் சேனல் வழங்கும் நான் காணும் கனா நீயா தொடர்கதை இறுதி அத்தியாயங்கள் உடன் வழங்குவோர் ஆனந்தி புத்தம்புதிய நெடுந்தடர் விரைவில் உங்கள் நம்ம காட்டன் சேனலில் மற்றும் பொங்கல் ஸ்பெஷல் எபிசோட் இணைந்து வழங்குவோர் பேய் வீடு ஸ்பெஷல் எபிசோட் நம்ம காட்டன் சேனல் பிளேலிஸ்டில் கண்டு மகிழவும். நம்ம கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. என்ன போகிற வழியெல்லாம் யாரையும் காணும், மேக வேற கருக்குதா என்னன்னு தெரியலையே. இன்னும் வீட்டுக்கு போகிறதுக்கு ரொம்ப தூரம் இருக்குது, தனியாக வேற வந்திருக்கோம். கடவுளே, எதுவும் எனக்கு ஆயிடக்கூடாது, பார்த்து நல்லபடியாக வீட்டுக்கு போய் சேரணும்பா. என்ன இது ஒரே புகை மூட்டமாக இருக்குது. ஐயோ போச்சுறான், என்னடா இது மழை கொட்ட ஆரம்பிச்சுட்டே, எங்கே போய் ஒதுங்கிறது இவ்வளோ தூரத்தில். அவசரத்துக்கு கொடையை வேற எங்கே வச்சோன்னு தெரியல. சரி காரை நிறுத்திக்கிட்டு எங்கேயாவது நிறுத்துவோம். ஐயோ என்னடா இது இடி இடிக்குது. சரி காரை ஓரமாக நிறுத்திட்டு எங்கேயாவது நின்றுட்டு போவோம், உசுறு தான் முக்கியம். அப்போவே அத்தை கிளவி சொன்னிச்சு, ஏட்டி இந்த நேரத்தில் எங்கடி காரை போட்டுட்டு அலைகிற, அதுவும் மொட்டை காரில் அப்படின்னு. கேட்காம வெளியே வந்தேன் ஷாப்பிங்கு பண்ணலான்னு, இப்படி வம்பு ஆயிடுச்சு. சரி நிற்போம். இது வேற தருக்கு பொருகன். சரி அங்கே நிறுத்துவோம். ஐயோ இந்த கூலிங் கிளாஸை வேற போட்டுக்கிட்டு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது, எங்கே நிற்கிறோன்னு தெரிய மாட்டேங்குது. மின்னல் அடித்து இடிச்சுக்கிட்டே இருக்குதே. ஐயோ என்ன இடம் இது, கூட கூட இல்லாமல் நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஹலோ எச்சுச்சுமி, யாருன்னா இருக்கீங்களா? என்ன யாரு சவுண்டியும் காணும். என்ன இது நிறைய ஓடப்படுற சவுண்டு கேட்குது. ஐயோ இது அது இல்லை. வா சின்ன பொண்ணு, வெல்கம் டு அவர் ஹவுஸ். என்ன நம்ம பேரங்க ஞாபகம் வச்சிருக்கு, அதே வீட்டுக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டோமா. போச்சு 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 போச்சு. அப்போவாது கூட 4 பேர் வந்து ஒன்றா இருந்து உயிரை தப்பிச்சேன். இப்போ தனியாக வந்து இப்படி மாட்டிக்கிட்டேனே. ஐயோ நான் என்ன பண்ணுவேன், அத்தை கிழவி நீ சொன்னதை கேட்காம இப்படி வந்து மாட்டிக்கிட்டேனே. உன்னை எப்படி மறக்க முடியும் சின்ன பொண்ணு? என்ன எப்படி மறக்க முடியுமா? இந்த பேய் என்ன நம்மள லவ் கிவ் பண்ணுச்சா? உன்கிட்ட பிடிச்சதே இந்த காமெடி சென்ஸு தான் சின்ன பொண்ணு. ஐயோ இப்படி வீணா வாயை கொடுத்து மாட்டிக்கிறேனே. எப்படியாவது இங்கே எஸ்கேப் ஆகணும். எப்படி ஓட்டத்தை சின்ன பண்ண. ஐயோ மறுபடியும் கத்த ஆரம்பிச்சிட்டாருங்க. சின்ன பொண்ணு எட்ரி ஓட்டத்தை. அப்பவே சொன்னானே, அவள் பேச்சை கேட்காம இப்படி வந்து மாட்டிக்கிட்டேனே. அதை கிளவி யூஆர் கிரேட். அப்பா அங்கே இங்கன்னு ஓடி ஏதோ ஒரு தெருவுக்குள்ளே வந்துட்டோம். மழை மட்டும் நிற்கவே மாட்டேங்குதே, என்ன பண்ணுறது? இங்கே யார் இருக்கான்னு தெரியலையே. ஹலோ எச்சுமே, இங்கே யாரா இருக்கீங்களா? ஐயோ பயமா இருக்கே, என்ன பண்ணுறது? சின்ன பொண்ணு, இது என்னடா இது புது வயசு. இப்போ பேய் வீட்டை தாண்டி வந்துட்டான்னு பார்த்தா தெருவுலையும் பேய் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டா. ஏண்டி சின்ன பொண்ணு, பேய் கூட ஃபாலோ பண்ணுற அளவுக்கு இவ்வளோ அழகாக பிறந்துட்ட நீனு. ஐயோ ஐயோ சின்ன பொண்ணு. ஐயோ யாருன்னு தெரியலையே, திரும்பி பார்க்க வேற பயமா இருக்கு. சரி மனசுல தைரியத்தை வச்சுக்கிட்டு திரும்பி சின்ன பொண்ணு.
அலமேலக்கா நீயா? சின்ன பொண்ணு, அக்கா ஏண்டி அழற? அழக்கூடாது. அக்கா இப்படிக்கா இருக்கு? உன்னை பார்த்து எவ்வளோ நாளாச்சு. எல்லாரும் கணக்குலேயே வரவுன்னு சொல்லுவாங்கக்கா. ஆனால் என் கண் இன்னைக்கு தான் கண்ணிப்படுறேன். நானும் ரொம்ப நாளாக அக்கா கனவுலேயே வரலன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேங்க்கா. அக்கா நீ இல்லாமல் எங்கள் வாழ்க்கை சந்தோஷமாகவே இல்லைக்கா. உன் கூட இந்த நினைவுகள் தான் எப்போ கடைக்கு போனாலும் நினப்பு வருதுக்கா. என்னதே நினைவுகளா? ஐயோ, சிரிப்பு காட்டாதே சின்ன பொண்ணு. அக்கா என்னக்கா இப்படி சிரிக்கிற? நான் வருத்தத்தில் பேசிக்கிட்டு இருக்கேங்க்கா. ஆமாம், வருத்தத்தில் பேசினா மட்டும் நான் என்ன உயிரோட படைச்சி வந்துடவாடி போகிறேன்? அக்கா இறந்ததுக்கப்புறம் நீ இப்படி மறுவன்னு நினைக்கலக்கா. இருக்கும்போது எல்லா விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணுவேன். ஒவ்வொரு விஷயம் நான் விளையாட்டுத்தனம் பண்ணும்போது இப்படி விளையாட்டாக இருக்காதுடின்னு சொல்லி எனக்கு ஆறுதல் கொடுப்பேன். இப்போ நீ எல்லா விஷயத்தையும் விளையாட்டாக எடுத்து பேசிகிட்டு இருக்கியக்கா. விளையாட்டாக இருந்தெல்லாம் பேசலடி. என்ன பண்ணுறது, என் வாழ்க்கையை நீங்களே பார்த்தீங்கல்ல. இருக்கும் போதும் கஷ்டம்னு கஷ்டத்தையும் நினச்சி ஒரு சந்தோஷத்தை கூட நினச்சி பார்க்க முடியலை. அதனால் இருக்கும்போது இருக்கிறத வச்சு சந்தோஷமாக இருந்துக்கணும்டி. நமக்கு எவ்வளோதான் கஷ்டங்கள் இருந்தாலும் அதை நினைக்காம ஓடிக்கிட்டே இருந்திருக்கணும். கடைசி வரைக்கும் புலம்பி என் வாழ்க்கையில் நான் இந்த சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டேன். மேலே போய் சந்தோஷமாக இருக்க முடியல. அக்கா நீ கவலைப்படாதக்கா. உன்னோட பொண்ணுங்களாம் என் பொண்ணுங்க மாதிரி நான் பத்திரமா பார்த்துப்பேன்க்கா. அதெல்லாம் நீயும் பார்த்துப்ப, மாமாவும் பார்த்துப்பாரு. அந்த புதுசாக வீட்டுக்கு வந்திருக்கானே அன்னைக்கு நீ அவளை பார்த்துப்பாடி. அக்கா என்னக்கா அன்னைக்கிலே உனக்கு முன்னாடி தெரியுமா? ஏண்டி உனக்கு தெரியாத மாதிரி பேசாதடி. சாரிக்கா, எல்லாருக்கிட்டையும் நடிச்சு எனக்கு மறந்துட்டு உன்கிட்டையும் நடிச்சிட்ருக்கேன். பாவமுடி, அந்த நல்ல பொண்ணு என் பொண்ணுங்க கஷ்டப்படுத்துகிறாளுங்க. முக்கியமாக தேவி கஷ்டப்படுத்துகிறான். அவள் நம்ம குடும்பக்காரி மாரி. அவள் ரொம்ப நல்லபடி. எனக்காக அவள் வாழ்க்கையை தியாகம் பண்ணணும். ஆமாக்கா. அவளை மட்டும் எப்படியாவது சொல்லி பிள்ளைங்களை புரிஞ்சிக்க சொல்லிடி. அவனுக்கு மனசு கஷ்டப்படுறதை என்னால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல. சரிக்கா. அக்கா என் கூட கொஞ்ச நேரம் இருக்கா. இப்போ தான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் சந்தோஷமாக இருக்கேன். ஆனால் வாழும் போதே சந்தோஷமாக நான் நினச்சி பார்த்ததே உங்கள் கூட இருந்த நேரம் தானடி. இப்போ நம்ம புதுசாக என் கூடயே இருங்கிறேன். என்னக்கா இப்படி சொல்கிறேன்? அக்கா எப்பயும் உங்கள் கூடயே தாண்டி இருப்பேன். உங்களுக்கு எந்த கெட்டதும் அண்டை விடாமல் பார்த்துப்பேன். அக்கா இனிமேல் திரும்பி வர மாட்டேன்லக்கா. எப்பாரு முடிஞ்ச விஷயத்தையும் யோசிச்சுக்கிட்டு இருக்காம. அக்கா உனக்கு துரோகம் செஞ்சவங்களாம் சந்தோஷமாக இருக்காங்கக்கா. உன்னால் எப்படிக்கா இப்படி இருக்க முடியுது? எல்லாருக்கும் அவங்கவுங்க நேரம் அவங்கவுங்களுக்கு ஒன்று வரும். திருந்துற நேரமாகவும் இருக்கும், திருத்தத்தை பண்ணிக்கிற நேரமாகவும் இருக்கும். எல்லாத்தையும் பொறுத்திருந்து பாரு. ஆனால் ஒன்று மட்டும் சொல்லுறேன்டி, எனக்கு துரோகம் செஞ்சவங்க மேலும் மன்னிச்சிட்டேன். இதுக்கும் மேலேயும் என் பொண்ணுங்களுக்கு எதனா ஆபத்து வர மாதிரி இருந்தால் யாரையும் சும்மா விட மாட்டா இந்த அலமேல. சரி நான் வரேன்டி, நீ பார்த்து வீட்டுக்கு போ, பத்திரமா வரேன் சின்ன பொண்ணு. அக்கா அக்கா எங்கே போனேன்? விட்டுட்டு போயிட்டியாக்கா? சரிக்கா, நீ சொன்னதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு ஒழுங்காக இருக்கேக்கா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம கார்ட்டூன் சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நண்பர்களே. மேலும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள், திருமணநாள் வாழ்த்துக்கள் போன்ற வாழ்த்துக்கள் ஏதேனும் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். தெரிவித்தால் வாழ்த்துக்கள் அடுத்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் தெரிவிக்கப்படும். நன்றி, வணக்கம்.